ஏசியா 43:29 எடுங்களேன். 19 43:19. இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுதே அது தோன்றும், நீங்கள் அதை அறியீர்களா? நான் வனாந்தரத்திலே வழியையும் அவாந்தர வெளியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன். புதிய காரியத்தை செய்வேன். பாட்டு பாடணும் நம்ம. அதுல கூட புதிய காரியத்தை செய்வேன் முந்தினதே நினைக்க வேண்டாம்னு வந்தது. நான் நினைச்சேன் சரி கர்த்தர் இந்த வார்த்தைய ஆசிரியர். நமக்கு வந்து 2 ஆண்டுகள் உண்டு. புதிய ஆண்டு. ஒண்ணு என்ன ஆண்டு? தமிழ் ஆண்டு. இன்னொன்று ஜனவரி கொண்டாடுறோம். ஏப்ரல் கொண்டாடுறதுல கொண்டாட தப்பு இல்லை. ஏன்னா நம்ம தமிழர்கள் இங்க பிறந்திருக்கோம், அதனால கொண்டாட தப்பு இல்லை. அதுக்காக நம்ம வந்து சாமி கிட்ட வச்சு பூஜை எல்லாம் பண்ண போறதில்ல. எங்க வீட்டுல எல்லாம் ஒன்றும் பண்ணல. ஏன்னா எங்க வீட்டுக்காருக்கு வடை பாயசம் எல்லாம் எதுவுமே பிடிக்காது. இன்னைக்கு அந்த குருஜில இருந்து பாயசம் வந்து அதை கூட அவர் சாப்பிடல. எதுக்கு சொல்ல வரேன், நம்ம வந்து இந்த ஆண்டு நமக்கு புதிய ஆண்டு. இன்னைக்கு நான் நினைச்சுக்கிறேன் இது புதிய ஆண்டு. ஸோ இந்த புதிய ஆண்டுல ஒரு புதிய காரியங்களை செய்வோம். பழைய காரியங்கள் ஒருவேளை போன வருஷத்துல நமக்கு சில காரியங்கள் நடக்காம போயிருக்கலாம், ஜெபிச்சோமே வரலையேன்னு. இல்ல சில காரியங்கள் நடந்துக்கலாம். நடந்தவங்களுக்கு இன்னும் மேலும் மேலும் ஆசீர்வதிப்பார். இன்னும் அந்த கையின் வச்சு இன்னும் புரிய காரியங்களை செய்வார். நடக்காதவங்களுக்கு கவலைப்பட வேண்டாம். கண்டிப்பா இந்த வருஷத்துல கர்த்தர் வந்து புதிய காரியங்களை செய்வார். இப்ப நான் மனசுல நினைப்பேன் எப்போதுமே ஆனந்த புதிய வண்டி லீஸ்க்கு வீடு கிடைக்கணும், புது வண்டி ஒரு கிடைக்கணும், லீஸ்க்கு வேணா சொந்த வீடே கிடைக்கட்டும். கர்த்தர் சித்தமான எதை வேணாலும் செய்வார். நம்ம நினைப்பதற்கும் மேலாக ஆசீர்வதிக்கிற தேவன் அவர். எப்போதும் புது வண்டி அவர் கிடைக்கணும்னு நினைப்பேன். ஏன்னா அந்த வண்டியில ரிப்பேர் பண்ணி கஷ்டப்படுறேன். ஆனால் இந்த வருஷத்துல நம்ம நினைப்போம் இந்த புதிய காரியத்தை செய்வார் அவர். அந்த புதிய காரியம் நம்ம வாழ்க்கையில நடக்கும். இந்த 43வது சங்கீதம் ஏசாயால பாத்தீங்கன்னா எல்லாமே நான் தருவர். கர்த்தர் வந்து அவ்வளவு தூரம் அழுத்தி சொல்றார், நான் செய்வேன் ஆனா நம்ம உறுதியா இருக்கும். இப்ப பாருங்க, எனக்கு வயிற்று வலி இல்லை பாருங்க. கர்த்தருக்கு சோத்திரம். வயிற்று வலி ஒரு மாதிரி பண்ணிட்டே இருந்தது. அப்ப நான் வந்துட்டு எங்க வீட்டுக்காரர் சொன்னா உடனே போகாதுன்னு சரியே போடும். இல்லை நான் சொன்னேன் எனக்கு ஒன்றும் ஆகாது, சரியே போட கொஞ்சம் நான் இல்லைங்க உங்க ஓம வாட்டர் வச்சு குடிச்சேன், சரியா போயிட்டு. கர்த்தருக்கு அவங்களுக்கு நன்றி சொல்றது. கர்த்தருக்கு நன்றி. நான் சொன்னேன் உடனே எனக்கு சரியாயிடும்பா, எதுவுமே எனக்கு ரொம்ப நாள் இருக்காது, எந்த வியாதி இருந்தாலும் 2-3 நாள் இருக்கும், சரியாயிடும். அதனால நான் அதை கொடுத்துட்டு இருப்பேன். பல்வெளிக்கும் அதுக்காக உடனே மாத்திரை வாங்க ஓட மாட்டேன், சரியாயிடும் அப்படின்னு நினைச்சுப்பேன். அது மாதிரி 2-3 நாள் சரியாயிடும். இப்போ வயிற்று வலியா எனக்கு வயிற்றெல்லாம் வெளிக்காது, என்னமோ வயிற்று வலி. அதை எங்க வீட்டுக்கிட்ட சொன்னா உடனே ஆரம்பிச்சிடுவாரு. ஏன்னா ரொம்ப ஓவர் அவிசுவாசி வேற, ரொம்ப இது பயந்தாங்குடி. அதனால உடனே நீ போகக்கூடாது, உடனே கிளம்புறியா பாருங்க அவர்கிட்ட சொல்லாம நான் பாட்டுக்கு கிளம்பிட்டேன். கர்த்தர் வந்து நிச்சயமா விடுதலை கொடுப்பாரு. நம்ம எப்போதுமே நம்ம உறுதியா இருக்கணும். இப்ப கர்த்தர் எதுக்கு சொல்ல வரேன்னா, நான் செய்வேன் அவர் எவ்வளவு உறுதியா சொல்றாரு. அந்த உறுதி நமக்கு இருக்கணும். நான் எப்போது வயிற்று வலிப்பா சரியாயிடும், கொஞ்ச நாளிலே சரியாயிடும். அதனால கர்த்தரை நம்ம நம்பணும். உடனே வந்து அதை பார்க்கலாமா இதை பார்க்கலாமா அந்த டாக்டருக்குலாம் முதல்ல போவே கூடாது. முதல்ல நம்மளால ஆனது கை வைத்தியம் என்னெல்லாம் பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணி பார்க்கணும். ரொம்ப ஓவரானா அதுதான் போகலாம். ரொம்ப எக்ஸ்பி இதுவாயிடுச்சுன்னா போகாம இருந்து இந்த அம்மா சொன்னாங்க போகலன்னு அப்படியே ஆயிடக்கூடாது. பட் நம்ம வந்து நமக்கு தெரியும், கொஞ்ச நாள் பார்ப்போம், வெயிட் பண்ணி நடக்குமா, இது ஏதாவது செஞ்சு சரியாயிடுமா அப்படின்னு. எந்த காரியத்துக்குமே இந்த வயிற்று வலிக்கு மட்டும் சொல்ல, எல்லாத்துக்குமே நம்ம அப்படி கர்த்தர்கிட்ட ஒப்பு பிடிச்சு ப்ரேயர் பண்ணினா சின்ன விஷயமா இருந்தா உடனே சரியாயிடும். இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், டாக்டர்கிட்ட போய் உடனே ஸ்கேன் அவங்களுக்கு சொன்னா ஸ்கேன் தப்பு ஒன்றும் இல்லையா, தேவையில்லாம செலவு. ஃப்ரீ ஹாஸ்பிட்டல் போனா பரவாயில்ல, பிரைவேட் ஹாஸ்பிட்டல்லாம் போனா தலையிலேருந்து கால் வரைக்கும் ஒரு நுனியில ஒரு கால் வெட்டிட்டுன்னா தலையிலேருந்து கால் வரைக்கும் எக்ஸ்ரே எடுக்க சொல்லுவாங்க. ஏன்னா அவன் பைசா வாங்கணுவாங்க. அதனால நம்ம வந்து கர்த்தருக்குள்ள உறுதியா இருக்கணும். அவர் சொல்ற நான் செய்வேன். இந்த ஏசியா 43 வீட்டுல போய் படிச்சு பாருங்க. எல்லாத்தையும் நான் செய்வேன். இப்ப தேவன் யார்? நாங்கிறது தேவன் எனக்கு செய்வார். நான் சொல்லிட்டே இருந்தா கண்டிப்பா கர்த்தர் செய்வார். இதுக்கு முன்னாடி இருக்கிற வசனங்கள்லாம் பாருங்களேன். இந்த 17வது வசனத்துல பாத்தீங்கன்னா, ரதங்களையும் குதிரைகளையும் ராணுவங்களையும் பராக்கிரமசாலிகளையும் புறப்பட பண்ணி அவைகள் எழுந்திராதபடிக்கு ஒருமித்து விழுந்து கிடக்கவும் ஒரு திரி அணிகிறது போல் அவைகள் அணிந்து போகவும் பண்ணுகிற கர்த்தர் சொல்லுகிற எதுவானாலும் நமக்கு எதுக்கு வரட்டும், ரதங்கள் வரட்டும், குதிரைகள் வரட்டும், ராணுவங்கள் வரட்டும். இதுல வந்து எடுக்கல. ஆனா இப்ப நமக்கு எல்லாருக்குமே தெரியும், எலியா வந்து அவனை சுத்தி விட அவன் ஒரு போர் படையை போக்குறான். அவனுக்கு ஒர்க் பண்றவனுக்கு வேலைக்காரனுக்கு தெரியல சுத்தி விட வந்து குதிரைகள் இருக்குன்னு. எல்லாம் இவரை சுத்தி விட, அவனை விட எதிராளியை விட இவரை சுத்தி நிறைய படை வீரர்கள் இருக்காங்கிறது எலியாவுக்கு தெரிஞ்சிருக்கு. ஆனா அந்த வேலைக்காரனுக்கு தெரியல. அப்ப சார் கண்களை திறந்து பாரு சொல்றான். ஐயோ அங்க பெரிய பட வீரர் இருக்காரு, நம்ம எப்படி போக முடியும் அப்படின்னு பயப்படலாம். அப்ப நீ வந்து ஏசப்பா இவரை
கர்த்தரே இவனை கண்ணுல திறங்கங்கிற உடனே அவன் கண்ணுல திறந்து பாக்குறான். அவனை சுத்தி அக்னி ஜுவாலையா இருக்கு. இந்த மாதிரி பாருங்க, அதான் வரட்டும் குதிரை வரட்டும், இதெல்லாம் நம்மளுடைய பார்வைக்காக. பிரச்சனைகள் வரட்டும், எதுவானாலும் பரவாயில்ல, கர்த்தர் ஒரு ஒரு கொஞ்ச நாள் இருக்க முடியிருக்கும், ஆனா அதை சரியாக்கிடுவார். கர்த்தர் அந்த மாதிரி செய்கிற தேவன். அதனால அடுத்த வசனம் படிச்சுப்பாங்க, முந்தினவர்களே நினைக்க வேண்டாம். சிந்திக்க நடக்கலையே நடக்கலையே, போன வருஷத்தை பத்தி நினைச்சிட்டு கூடாது. இந்த வருஷம் இது நடக்கும் நான் நினைக்கிறேன், நான் உறுதியா நம்புறேன். அதுல முந்தினவர்களே நான் நினைக்க மாட்டேன், எனக்கு கண்டிப்பா அது நடக்கும். 21வது வசனம் படிச்சு பாருங்க. இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். நம்ம அவரோட ஜனங்கள். சோ நம்ம அவரோட துதியை சொல்லி வரதுனால நமக்கு தான் இது நடக்கும். அதை நம்ம விசுவாசிச்சோம்னா கண்டிப்பா அந்த தேவாதி தேவன், எப்படிப்பட்ட தேவன் நம்ம கொண்டிருப்போம், சர்வ வல்லவர், நம்மளை உருவாக்குற அவர் தான், சிருஷ்டிகர்த்தர் அவர் தான், நம்மளை அழைக்கிறவர் அவர் தான், நமக்கு ரட்சகர் அவர் தான், நம்மளோட எப்போது இருக்கிறவர் தான். அப்படிப்பட்ட தேவனை கொண்டிருக்கிற நாம பழைய தோல்வி பாடு பிரச்சனை அதெல்லாம் நினைக்கவே கூடாது. ஆசீர்வாதம் தான் நமக்கு வரும், அதை தான் நம்ம பெற்றுக்கொள்வோம்னு ரொம்ப இருக்கணும். ஆனா ஒன்னே ஒண்ணு என்ன சொல்ற அவர்னா, அவரோட வசனத்துல நிலைச்சு நிற்கணும், அவரோடு தான் நிலைச்சு அவர் கற்பனைகளையும் கட்டளைகளையும் கை கொள்ளணும். யோவான் 15 படிங்களேன், 15 அதுல நிலைத்து நிற்கணும் பாருங்க. ஃபுல்லாவே படிக்கலாம். யோவான் 15 15 15ல நீ எல்லாமே இதுதான். ஒரு 4 வசனம் படிக்கல, போதும். 1ல படிங்க. நான் மெய்யான திராட்சைச்செடி, என் பிதா திராட்சை தோட்டக்காரர். என்னில் கனிகொடாதிருக்கிற கொடி எதுவோ அதை அவர் அறுத்து போடுகிறார். கனி கொடுக்கிற கொடி எதுவோ அது அதிக கனிகளை கொடுக்கும்படி அதை சுத்தம் பண்ணுகிறார். நான் உங்களுக்கு சொன்ன உபதேசத்தினாலே நீங்கள் இப்பொழுதே சுத்தமாய் இருக்கிறீர்கள். என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். கொடியானது திராட்சை செடியில் நிலைத்திராவிட்டால் அது தானாய் கனி கொடுக்க மாட்டாதது போல, நீங்களும் என்னில் நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள். அவர்கிட்ட நிலைச்சிருக்கணும், அதான் முக்கியம். அவர்ல நம்ம நிலைச்சிருந்தா, ஒரு திராட்சை செடியா கொடியோ செடியோ அந்த செடியோடு இருந்தாதான் அது கனி கொடுக்க முடியும். தனியா தொங்கிட்டுனா, இப்ப கூட சில சமயம் என்ன பண்ணுவோம், இந்த முருங்கை மரமோ பூவோ ஏதோ ஒண்ணு பறிக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன், அந்த கிளையோட ஒடிச்சிட்டோம்னா தொங்குமே தவிர அது அப்புறம் வளரவே வளராது. அதுல நிலைச்சிருக்கணும். அப்பதான் அந்த திராட்சை செடியிலேருந்து பழத்தை பறிக்கிறேன்னு சில பேர் அந்த கிளைய ஒடிச்சிருவாங்க, ஒடிச்சா தொங்கிட்டு இருக்கும், ஆனா அதுக்கப்புறம் அது வாடிதான் போகும், அதுக்கப்புறம் அது அதோட ஒட்டாது. அதனால நம்ம கர்த்தரோட நிலைச்சிருக்கணும்னா, தேவனி அவருடைய பிரமாணங்கள்ல அவருடைய கட்டளைகள்ல அவர் சொல்றதுல நம்ம நிலைச்சு நிற்காதான் எனக்கு இது நடக்கும், நான் உறுதியா நிக்கணும், எனக்கு தேவையாயிடும், எனக்கு இந்த காரியம் நடக்கும், நான் உண்மையா இருந்தா, நான் கர்த்தர் பிள்ளை நிலைச்சு இருந்தா கண்டிப்பா அந்த காரியத்தை கர்த்தர் செய்வேன். அடுத்த வசனம் கூட படிங்களேன். நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திராதிருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. அடுத்ததும் படி. ஒருவன் என்னில் நிலைத்திராவிட்டால் வெளியே எரியுண்ட எரியுண்ட கொடியைப் போல அவன் எரியுண்டு உலர்ந்து போவான். அப்படிப்பட்டவைகளை சேர்த்து அக்கினியிலே போடுகிறார்கள், அவைகள் எரிந்து போம். நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வதென்னவோ அது உங்களுக்கு செய்யப்படும். நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதினால் என் பிதா மகிமைப்படுவார், எனக்கும் சீஷராய் இருப்பீர்கள். நம்ம அவர்ல நிலைச்சிருந்தா, அவர் வார்த்தையில நிலைச்சிருந்தா கண்டிப்பா நம்ம கேட்கறது எதுவோ அது நிச்சயமா கிடைக்கும். அதே முன்னாடி வருஷத்தை பாத்தீங்கன்னா, எண்ணில் நிலைத்தீராவிட்டால் அந்த கொடி என்னாக அறுந்து போகும். நான் சொன்னேன் பாருங்க, நம்ம பிச்சுட்டோம்னா அந்த கொடி அதுல இருந்து விட்டுடும் அந்த கிளை, அப்புறம் திரும்பி அதை ஒட்ட வைக்க முடியாது, அவ்வளவுதான், அது விழுந்து காஞ்சு தானாவே கீழ் வந்துடும். அந்த மாதிரி பண்ணக்கூடாது. கூட முருங்கை காயெல்லாம் பறிக்க போனாக்க அந்த ஓனர் எல்லாம் சொல்லுவாங்க, ஏன்னா அவங்களுக்கு தான் தெரியும் அது எவ்வளவு கஷ்டப்பட்டு வளர்ந்துருக்கேன் அப்படின்னு. பிடிச்சி இழுக்காதீங்க, மெதுவா பறிங்க, ஏன்னா அந்த கிளை ஒடிஞ்சிடும். கிளை ஒடிஞ்சா அடுத்து பூவெல்லாம் சேர்ந்து விழுந்துடும். ஒரு மரம் இருக்கு, இந்த மரத்துல இருக்கிற ஒரு முருங்கைக்காய் பறிக்கிறதுக்காக அதை அப்படியே வளைச்சு விட்டா என்ன, அந்த பூவெல்லாம் உதிர்ந்து அப்புறம் அந்த காயை அந்த இதுல இருக்காது. அந்த மாதிரி நம்ம அவர்கிட்ட நினைத்து அந்த கிளையானது அந்த மரத்தோடு ஒட்டி இருந்தாதான் அப்புறமா அது கனி கொடுக்க முடியும். இல்லைன்னா அந்த ஒன்னோட போச்சு. அந்த மாதிரி இருக்கக்கூடாது. நம்ம கர்த்தர்ல நிலைச்சிருந்தாதான் நம்ம கனிகளை கொடுப்பார். நமக்கு புதிய காரியத்தை கர்த்தர் செய்வார் அப்படின்னு விசுவாசத்தோட அவரோட வார்த்தையில நிலைச்சிருந்தா கண்டிப்பா கர்த்தர் நமக்கு செய்வார். 2 கொரிந்தியர் 5:17 படிக்கிறேன். 17. இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால்
புது சிருஷ்டியா இருக்கிறார். பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. நம்ம கஷ்டத்துக்குள்ள வந்துட்டோம்னா பழைய பயம், பழசு எல்லாத்துக்கும் எதிர்த்தாலும் பழைய காரியங்களை பயந்துட்டு இருப்போம். அந்த பயங்கள்லாம் நமக்கு ஆட்டோமேட்டிக்கா கர்த்தருக்குள்ள வந்தோம்னா போயிடணும். தேவையில்லாத உலகத்துக்குரிய காரியங்களை நமக்கு பயமே இருக்கக்கூடாது. கர்த்தருக்கு மட்டும்தான் பயன்படும். அப்படி ஒருவேளை அவிசுவாசம் இருக்கிற போது எனக்கு அந்த பயமும் கோபமும் கெட்ட பழக்கங்களும் எனக்கு இருந்தா அந்த பழக்கங்கள் எல்லாத்தையும் நான் கர்த்தருக்குள்ள வந்தவொடனே புதுசா மாத்திடுவோம். அதுக்கப்புறம் அதுலயே நம்ம நிலைச்சிருக்க கூடாது. அப்படி இருந்தா நம்ம நிறைய கனி கொடுக்கலாம். கிறிஸ்துக்குள்ள இருக்கும்போது நம்ம நிறைய கனி கொடுத்தா இருப்போம். அவளோட நாமத்துல, அவளோட வசனத்துல, அவளோட ரத்தத்துல நம்ம எது கேட்டாலும் அவரோட நிலைச்சிருந்தா கண்டிப்பா கர்த்தர் நமக்கு என்ன பண்ணுவார்? ஆசீர்வாதம் தருவார், திரளான ஆத்மாக்களை தருவார், ஊழியத்துல இன்னும் மேன்மைப்படுத்துவார். இன்னும் இந்த ஆண்டு வர ஆண்டுல கூட நமக்கு உலகத்து காரியங்களை மாற்றத்துக்கு உட்பட்டு நமக்கு எல்லாம் தேவைதான். யாரும் தேவையில்லைன்னு சொல்ல முடியாது. ஆனா கர்த்தர் இன்மையிலையும் மறுமையிலையும் நிச்சயமா ஆசீர்வதிப்பார். நம்ம இந்த வேளாண் பள்ளியில கூட சொன்னாரு, இங்க ஐஸ்வர்யனா நமக்காக ஆயிருக்காரு. ஆனால் இந்த ஐஸ்வர்யத்தை பெற்றுக்கொள்றதுக்கு நம்ம தான் அது சரியானபடி பெற்றுக்கொள்ள முயற்சி செய்யல. அது செஞ்சா இன்மையிலும் இல்ல மறுமையிலும் நமக்கு நித்திய ஜீவன் உண்டு. அது மாதிரி இன்மையிலேயே நமக்கு கண்டிப்பா கர்த்தர் ஆசீர்வதிப்பார். இந்த புதிய வருஷத்துல நம்ம என்ன பண்ணுவோம்? அவரோட வசனத்தாலையும் அவரோட நாமத்தாலையும் ரத்தத்தாலையும் அவர் நம்ம நிலைச்சு இருந்தா நம்ம கேட்டுக்கொள்ள எல்லாத்தையும் அவர் பெற்றுக்கொள்வார். இந்த புதிய வருஷம் நமக்கு என்ன ஆகும்? புதிய கிருபை நமக்கு கிடைக்கும், புதிய ஆசீர்வாதம் கிடைக்கும், இந்த மாதிரி புது அபிஷேகம் நம்ம நிரம்ப பெறுவோம். அப்புறம் புதிய தரிசனம் சொப்பனங்கள்லாம் நமக்கு வரும். அப்புறம் புதிய பாதை கிடைக்கும், புதிய ஆசீர்வாதம் கிடைக்கும். புதுசு புதுசா நமக்கு என்னென்ன வெற்றிகள் வரணுமோ அந்த வெற்றிகள்லாம் வரும். இந்த ஏசியா 43 இன்னைக்கு படிச்சு பாத்தீங்கன்னா அதுல நிறைய காரியங்களை நம்ம கர்த்தருக்கு மேல அறிஞ்சுக்கலாம். அவர் நான் சொல்றதுனால அந்த காரியங்கள் எல்லாமே அவர் உறுதியா சொல்ற போது நம்மளும் உறுதியா இருந்தா அந்த எல்லா காரியத்தையும் நம்ம வாழ்க்கையில நம்ம பெற்றுக்கொள்வோம். அந்த புதிய காரியத்தை இந்த சுசிலா ஆனந்த் வீட்டுல இன்னைக்கு வெட்டிங் டே இருக்கட்டு அவங்களோட புதிய வண்டி இந்த வருஷத்துல பெற்றுக்கொள்ளணும், புது வீடு கிடைக்கணும். அதே மாதிரி நம்ம ஒவ்வொருத்தருக்கும் நம்ம ஏதோ ஒரு வேண்டுதல் நினைச்சிட்டு இருப்போம். அதெல்லாம் நமக்கு இந்த வருஷத்துல புதுசா அந்த ஆசீர்வாதங்கள் வரும். இவங்க நினைச்சுன்னா வீடு கட்டணும், ஒசிகா கிராமத்துல கட்டி முடிப்பாரு. அதே மாதிரி நம்ம தனபாக்கியம் கிராமத்துல வீடு கட்டணும்னு நினைக்கிறாங்க, கட்டி முடிப்பாங்க. இவங்க 2 பேருக்கும் கர்த்தர் இந்த இடத்துல கர்த்தருக்கு தனி ஆசீர்வதிப்பார். எல்லாம் நம்ம கேட்கறது எல்லாமே கர்த்தர் இந்த புதிய கிருபையை நமக்கு தந்து நம்மளை வழி நடத்துவார். அதனால பழைய நம்ம நினைக்க வேண்டாம், புதுசா நினைச்சுக்கோ. புதிய காரியத்தை கர்த்தர்